கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து செவிலியர்கள்லாம் அவங்க பண்ற வேலையை விட்டுட்டு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னா, பணி நிரந்தரம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 8000 செவிலியர்கள் இன்னும் பணி நிரந்தரம் பண்ணாமல் இருக்காங்க. அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் திடீர்னு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணப்படும் அப்படின்னு இருந்தது. 4.5 வருஷமா அதை பண்ணாமல் இனிமேல் எப்போ பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு தான் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. போராட்டம் பண்ணுறவங்கள ஒரு மனசாட்சியே இல்லாமல் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. போராட்டம் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இப்படி வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு நியாயமான விஷயத்தை கேட்டு போராடினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கவர்மெண்ட் நடந்துக்கிற விதம் வந்து இப்படி தான் இருக்குமா? இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1000 பேரை வந்து சீக்கிரம் பணி நிரந்தரம் பண்ண ட்ரை பண்ணுறோம் பொங்கலுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், 8000 பேரை உடனே வந்து பணி நிரந்தரம் பண்ண முடியாது, அவ்வளோ வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4.5 வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. அவங்க போராட்டத்தை பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி அவங்க எங்கே போராடினாலும் இதே மாதிரி அவங்களை அடித்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போறீங்க. இங்கே செவிலியர்கள் இன்னைக்கு போராடுறப்பையும் அவங்களுக்கும் அதே நிலைமை தான். நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த அரசு இப்படி தான் நடந்துக்குமா? இதுதான் இங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டி பேசுகிற சமூக நீதி.